நமோ நாராயணா. இது வரைக்கும் நம்ம 9 ஆழ்வார்களை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10வது ஆழ்வார். 10வது ஆழ்வார் யார் அப்படின்னா தொண்டரடி பொடி ஆழ்வார். இந்த ஆழ்வார் சோழ நாட்டில் திருமந்தங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர். இவர் பிரபவ வருஷம் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி திதியில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்தவர். இவர் பகவான் விஷ்ணுவுடைய மார்பில் அணியக்கூடிய வைஜெயந்தி மாலையுடைய அம்சமாக பிறந்தவர். இவர் 8வது நூற்றாண்டை சார்ந்தவர். இவருடைய அப்பா பேரு வேத விராசதர். இந்த வேத விராசதர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா பகவானை பற்றி புகழ்ந்து பாடுறது தான் அவருடைய வேலையாகவே இருந்தது. பகவானை பற்றி புகழ்ந்து பாடுறவால விப்ரா அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம். அவள் பரம்பரையாக பெருமாளை பற்றி புகழ்ந்து பாடக்கூடியவா, அதனால் அவளை விப்ரா மக்கள் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் தொண்டரடி பொடியாழ்வார் பிறந்த உடனே அவள் அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் விப்ர நாராயணன் அப்படின்ற பேரை தான் அவருக்கு வச்சா. இந்த விப்ர நாராயணன் எப்படிப்பட்டவர்னா இவரும் பகவான் மேலே பக்தி கொண்டவர். அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கிற ரங்கநாதர் மேலே அதிக பக்தி கொண்டவர். அதனால் இவர் என்ன பண்ணார், ஒரு கட்டத்தில் ஸ்ரீரங்கம் மாற்றிட்டு போயிட்டார். அங்கே ஸ்ரீரங்கத்தில் ஒரு தோட்டம் அமைச்சார். தோட்டத்து பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை இவர் வாழறதுக்காக அங்கே கட்டினார். தோட்டத்தில் பூலாம் பறித்து அந்த பூவெல்லாம் மாலையாக கட்டி பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு கோவிலுக்கு எடுத்துன்னு போவார். இந்த பூவை பறிக்கும் பொழுதும் தொடுக்கும் பொழுதும் பகவான் நாராயணனை பற்றி இவர் புகழ்ந்து பாடுறத வழக்கமாக வச்சிருந்தார். ஊர் மக்கள் எல்லாருக்கும் இவரை பற்றி தெரியும். விப்ர நாராயணனா பகவான் மேலே பிரியம் கொண்டவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே ஊரில் தேவதேவி அப்படின்னு ஒரு நாட்டியக்காரி இருந்தா. அவளும் அவள் அக்காவும் அரசவையில் நாட்டியம் ஆடிட்டு இந்த விப்ரநாராயணன் தோட்டம் வழியாக அப்படி போயின்னு இருக்கா. அப்போ விப்ரநாராயணன் அவள் திரும்பி கூட அவளை பார்க்கல. ஆனால் இவா 2 பேரும் அவரை பார்த்தா. அப்போ தேவதேவி கேட்குறா, அக்கா இந்த விப்ரநாராயணன் சுவாமிகள் நம்ம வர சத்தம் கூட அவருக்கு கேட்டிருக்காதா, திரும்பி கூட பார்க்கலையே நம்மளான்னு. அவர் பகவானுடைய அடிமை. பகவானை தவிர வேறு எதை பற்றியும் நினைக்க மாட்டார். அவர் பகவானை பற்றி பாட்டு பாடின்னு இருக்கிறதுனால நம்ம வந்த சத்தம் கூட அவருக்கு கேட்கல, வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறா. அப்போ தேவதேவி சொல்கிறா, பகவானுக்கு அடிமையாக இருக்கிற இவரை என்னோட அடிமையாக நான் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. தேவதேவியோட அக்கா இதெல்லாம் தப்பம்மா, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. ஆனால் தேவதேவி இதை வார்த்தைக்காக சொல்லலை. நிஜமாவே இந்த விப்ரநாராயணன் தன்னோட அடிமையாக ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. ஒரு துறவி மாதிரி இவ தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு தேவதேவி விப்ரநாராயணன் கிட்ட வரா. சுவாமி, நான் ஒரு பெண் துறவி. நான் புஷ்ப கைங்கரியத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அம்மா, நீ உதவி பண்ணலாம் தாராளமாக. பெருமாளுக்கு உதவி பண்ணுறதை நான் தடுக்க மாட்டேன். ஆனால் இந்த குடிலில் ஆண்கள் மட்டும்தான் வர முடியும், பெண்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் வேறு எங்கேயாவது தங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். நான் வேணால் இந்த தோட்டத்திலே தங்கிக்கிறேனே அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா அது உன் இஷ்டம்னு சொல்லிடுறார். ஒரு நாள் என்ன ஆறுது, பயங்கர மழை பெய்யுறது. தேவதேவி நனைஞ்சு போய்ட்றா. அதனால் வேறு வழி இல்லாமல் குடிலில் அவளையும் தங்கிறதுக்கு இவர் அனுமதிக்கிறார். குடிலில் அனுமதி கொடுத்த கொஞ்ச நாளில் இவருக்கு தேவதேவியை ரொம்ப பிடிச்சி போய்டுறது விப்ரநாராயணனுக்கு. அவள் மேலே காதல் வயப்படுறார். அவளும் இவரை காதலிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆறுதுன்னா இவர் தன்னோட தோட்டத்தையே வித்துடுறார். விற்றுட்டு என்ன பண்ணுறார், இதில் வர பூவை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கோ, பெருமாளுக்கே கொடுக்குறீங்களோ இல்லை இது வியாபாரம் பண்ணுறீங்களோ பண்ணுங்கோன்னு தோட்டத்தையும் வித்துடுறார். பெருமாளை பற்றி இவர் நினைக்கிறதே இல்லை, தேவதேவியை பற்றி மட்டும்தான் நினைக்கிறார். அவளோட மட்டும்தான் பேசுகிறார். இப்படியே அவர் இருந்துட்டு வந்துடுறார். இப்போ தேவதேவிக்கு சரி எப்படியோ இவரை கைக்குள்ளே போட்டுட்டோம். அவர்கிட்ட உண்மையும் சொல்லிடுறா. நான் இந்த ஒரு நாட்டியக்காரி இந்த மாதிரின்னு சொன்னோடனே அவரும் அதை பற்றி தப்பாக கூட எடுத்துக்கல. நான் என்னோட பிறந்தகம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. சீக்கிரம் வந்துரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இவ போகிறா. போனவ திரும்பி ஆனால் வரல, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் விப்ரநாராயணன் சுவாமிகள் அவளை தேடிட்டு ஆற்றுக்கு போகிறார். அப்போ தேவதேவியோட அம்மா அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்றா. அவள் ஆற்றுல இல்லை,
உங்களை ஆற்றுக்குள்ளே சேர்த்துக்க முடியாது, தயவுசெய்து போயிடுங்கன்னு சொன்ன உடனே இவர் நேர ரங்கநாதர் கோவிலுக்கு வந்து பகவான் முன்னாடி உட்காந்து அழறார். இந்த மாதிரி உன்னை மறந்து கொஞ்ச நாள் அவள் பின்னாடி இருந்தேன், அதனால தான் வந்து நீ இந்த தண்டனை எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அழறார். அப்போது பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னையே ஒரு 10 வயசு பாலகனாக மாற்றிண்டு வரார். தன்னோட தங்க வெட்டல் ஒன்று எடுத்துக்கிறார். கோவிலுக்கு பெருமாளுக்கு நிறைய ஆபரணங்கள், நிறைய பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு தங்க வெட்டல் எடுத்துக்கிறார். நேர தேவதேவி அம்மா கிட்ட போகிறார். நான் விப்ரநாராயணனோட சேவகன், என் பேர் அழகிய மணவாள தாசன்றது என்னோட பேர். இந்த வட்டில் சுவாமி உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னு கொடுத்துட்டு உடனே தேவதேவி அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளோ பெரிய பணக்காரரா, தப்பு பண்ணிட்டோமே, நேரம் கெடுக்குன்னு கோவிலுக்கு போகிறா. சுவாமி எங்காத்துக்கு வாங்கன்னு அன்பாக அழிச்சுன்னு போய்ட்றா. இவருக்கு காரணம் எதுவும் கேட்டுக்கல. மறுநாள் பெருமாளோட தங்க வட்டில் காணோம். பட்டர் சுவாமிகள் வந்து ராஜா கிட்ட சொல்கிறார். ராஜா வந்து தண்டோரா போட்டு சொல்கிறார். சொன்ன உடனே தேவதேவியோட வேலைக்காரன் வந்து ராஜாவிடத்தில் சொல்கிறான், இந்த மாதிரி விப்ரநாராயணன் சுவாமிகளோட சேவகன்னு ஒரு பையன் வந்து தங்க வட்டில் கொடுத்துது அப்படின்னு. நேர தேவதேவியாத்துக்கு அரசர், பட்டர் சுவாமிகள் எல்லாரும் வந்து விசாரிக்கிறா. தேவதேவியோட அம்மா ஆமாம் ஒரு தங்க வட்டல் கொடுத்தா, இதான் அந்த தங்க வட்டல்னு காமிக்கிறா. இது பெருமாளுடையது அப்படின்னு பட்டர் சுவாமி சொல்கிறார். உடனே வந்து கொடுத்தது விப்ரநாராயணன் அப்படின்னு சொல்லிடுறா. விப்ரநாராயணன் சுவாமிகள் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு சேவகனே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இல்லை அழகிய மணவாள தாசன் ஒரு பையன் வந்தான் அப்படின்னு தேவதேவியோட அம்மா சாட்சி சொல்லவே விப்ரநாராயணனையும் தேவதேவியும் கைது பண்ணி சிறையில் அடைச்சுடுறா. அன்றைக்கி ராத்திரி ராஜாவோட கனவில் ரங்கநாதர் சுவாமிகள் வரார். நான் தான் ஒரு 10 வயசு பாலகனாக வந்து அந்த தங்க வெட்டலை எடுத்துகிட்டு போய் தேவதேவியோட அம்மா கிட்ட கொடுத்தேன், இது என்னோட திருவிளையாடலை ஒன்று, அவளை விடுவிச்சிரு அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லவே மறுநாள் காலையில் ஆழ்வார்கிட்டையும் தேவதேவிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவளை விடுவிச்சுடுறார் அரசர். அதுக்கப்புறம் நான் உங்கள் 2 பேர் மேலே தெரியாமல் பழி போட்டுட்டேன், அதனால் உங்களோட தோட்டத்தை நானே விலைக்கு வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன், பழையபடி நீங்கள் பெருமாளுக்கு பூ கட்டி போடுங்கோ அப்படின்னு ஆழ்வார்கிட்ட சொல்லிடுறார். தேவதேவி கிட்ட வழக்கம் போல் நீங்கள் அரசவையில் வந்து நாட்டியம் ஆடிட்டு போயிடுங்கோ அப்படின்னு அவகிட்டையும் சொல்லிடுறார். 2 பேரும் அவ வேலையை பார்த்துட்டு இப்போ போயிடுறா. இவருக்கு தொண்டரடி பொடியாழ்வார்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, பகவான் நாராயணனோட தொண்டர்கள் நடப்பா இல்லையா, அவளுடைய காலடி மண் எடுத்து தன்னோட நெத்தியில் வச்சுப்பாராம். அதனால் இவரை தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு மக்கள் வந்து கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் இவர் திருப்பள்ளி எழுச்சி 10 பாட்டு எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் திருமாலையில் 40 பாட்டு எழுதியிருக்கார். அதுக்கப்புறமா வசந்த உற்சவம்னு ரங்கநாதர் கோவிலில் நடக்கும். எப்பயுமே ஸ்ரீரங்கத்தில் 9 நாள் நடக்கும். அந்த 9 நாளும் பெருமாளை ஒரு தோட்டத்தில் வைப்பா. அந்த தோட்டம் யாருது அப்படின்னா நம்மளுடைய ஆழ்வாரோட தோட்டம் தான் அது. அதுக்கப்புறம் இந்த திருப்பள்ளி எழுச்சி வந்து மார்கழி மாதத்தில் 10 நாள் பாடுவா. கடைசி 10 நாள் இந்த திருப்பள்ளி எழுச்சி எல்லா கோவில்லையும் பாடுவா. அதுக்கப்புறம் இந்த திருமாலை இவர் எழுதினார்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி புகழ்ந்து சொல்லும்போது எப்படி சொல்லுவானா, திருமாலையை அறியாதவார் திருமாலையே அறியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கப்புறமா இவருக்கு சில சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. அது என்ன பெயர் அப்படின்னா, திருமந்தங்குடியார், பக்தன் கிரி ரேணு, பள்ளி உணர்த்திய பிரான் அப்படின்னு சிறப்பு பெயர்கள்லாம் இவருக்கு இருக்குது. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஆழ்வாரை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.